ஹாய், ஐ அம் லக்யா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு வந்து L4, L5 டிஸ்க் பல்ஜ் இஷ்யூக்காக நான் இங்கே வந்தேன். எனக்கு எப்படி இங்கே ஆக்ஸிப்ளஸ் சென்டருக்கு நான் எப்படி வந்தேன்னா, யூடியூப் பார்த்து தான் வந்தேன். நான் கோயம்புத்தூரில் நான் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஃபுல்லாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நான் போய் பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் சர்ஜரின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் ஆக்ஸிப்ளஸை பார்த்தேன். இங்கே சிபி சாரை வந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே என் பாப்பாவை நான் லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் தூக்கவே இல்லை. ஃபஸ்ட் சிட்டிங் முடிஞ்சு வெளில போகும்போது என் பாப்பாவை நான் தூக்குனேன். எனக்கு அதே பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டில் கூட சொல்லிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு சிபி சார் வந்து உண்மையிலே கடவுள் மாதிரி. ஏன்னா நான் அவ்வளோ சஃபர் ஆனேன். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் போது கூட பெல்ட் போட்டுட்டு சோஃபா பில்லோ வச்சுட்டு அந்த 10 மினிட்ஸ் சாப்பிட்றது கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு 2 சிட்டிங்ஸ் முடிஞ்சு நான் போகிறப்போ எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நான் 5 சிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் 98% ஃபுல்லாக ஓகே ஆகிட்டேன். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறேன், குனிஞ்சு நிமிடுறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் சர்ஜரி பண்ணால் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணவும் முடியாது நார்மலாக அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயன்படுத்தினாங்க. சிபி சார் வந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் ஆனது. எனக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஸ்டேஜில் நான் என் மைண்ட் செட் ஆகிடுச்சு. என் பேரண்ட்ஸு என்னோட இன்லாஸ் எல்லாம் தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சிபி சார் வந்துட்டு அவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் எல்லா ஒர்க்கும் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். யாரோட சப்போர்ட்டிவும் இல்லாமல் இப்போ எல்லாமே நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் நார்மலாக எப்படி இருந்தேனோ எல்லா ஒர்க்குமே நான் பண்ணுறேன். இதுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சிபி சாருக்கு தான் சொல்லிப்பேன். என்னை மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோட்ல வந்துட்டு நார்மலாக போகிற பீப்புளை பார்த்தா கூட ஐயோ நம்ம இப்படி இருக்கமேன்னு அவ்வளோ கில்ட்டாக இருக்கும். குழந்தைய கூட பார்த்துக்க முடியாமல் லைஃப் என்னடான்ற ஸ்டேஜில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு 12 o'clock இருக்கும் நைட்டு. நான் சாமி முன்னாடி நின்று அவ்வளோ அழுறேன், எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சிபி சாரோட வீடியோஸை நான் பார்த்தேன். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவர் வீடியோஸ் வந்துச்சு. அப்போ தான் நான் பார்த்துட்டு உடனே நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 15 days வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் அப்போ வந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஓகே நமக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நான் சூப்பராக ஆயிட்டேன். தேங்க்ஸ் டு சிபி சார்.